துலாம் ராசி நேயர்களே, பிரம்மன் எழுதிய விதி எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். துலா ராசியில இப்பிறவியில பார்த்தீங்கன்னா உண்மை, நீதி, சமநிலை, அன்பு, பார்ட்னர்ஷிப் இவை அனைத்தும் நிறைவு செய்ய வந்தவர்கள் நீங்க. நன்மை தரும் கர்மா என்ன தெரியுமா? டிப்ளமசி அப்படின்னு சொல்லுவாங்க. பீஸ் மேக்கிங் அபிலிட்டி, ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப், ஹானஸ்ட் ஹார்ட் பர்சன் இஸ் துலாம் ராசி. குயிக் லக் அப்படிங்கிறது உண்டு. இதெல்லாம் அதாவது நல்ல பர்சனாலிட்டி இதெல்லாம் உள்ளவங்க துலாம் ராசிக்காரங்க. தராசு சமமாக இருந்தால் உன்னை யாருமே தடையாக முடியாது. உன்னுடைய தராசு மாதிரி நீங்க கரெக்டா இருந்துட்டீங்கன்னு சொன்னா உங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. துலாம் ராசிக்கான குறிப்பிட்ட தலையெழுத்து கோடுகள் 3. பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா மிக பெரியது அப்படின்னு சொல்லலாம். ஆனா எல்லா ராசிக்காரர்களும் இருக்காங்க. அதுலேயும் துலா ராசிக்காரர்கள் சில பேர் இன்னும் நான் இந்த கோவிலுக்கு போனது இல்லை அப்படின்னு சொன்னா ஒரு முறையாவது அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அது ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜன்ம பத்திரிகா ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபேஷ ராகவே கேதவே நமஹா. ஓம் வேதாத்மனாய வித்மஹே ஹிரண்ய கர்ப்பாய திமஹே தன்னோ பிரம்ம பிரஜோதயாத். உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் பார்க்கக்கூடியது 12 ராசிகளுக்கான பிரம்மன் எழுதிய விதி. உங்களுக்கு இது தாங்க, இதில் மாற்று கருத்தே கிடையாது. இதில் நான் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆலயமும், இதில் நான் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் மிகவும் பலம் வாய்ந்த சக்தி வாய்ந்த ஒன்று. வயது வாரியாக பலன்களை சொல்லியிருக்கேன். இந்த வயசுலேருந்து இந்த வயசு இது நடக்கும், இந்த வயசுலேருந்து இந்த வயசு இது நடக்கும், இந்த வயசுக்கு மேலே தான் முன்னேற்றம் அப்படிங்கிறத நான் விலாவரியாக சொல்லியிருப்பேன். உங்களுக்கு என்ன ஏது எல்லாத்தையுமே உங்களுக்கு விலாவரியாக முழுமையாக 12 ராசிகளுக்கு மேஷத்திலிருந்து மீனராசி பரியந்தம் முழுமையாக சொல்லியிருக்கேன். எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க. அப்போதான் உங்களுக்கு புரியும் குருக்கள் என்ன சொல்லியிருக்கார், சுவாமிஜி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிரம்மன் எழுதிய விதி, வாங்க போகலாம். துலாம் ராசி நேயர்களே, பிரம்மன் எழுதிய விதி எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். துலா ராசியில் இப்பிறவியில் பார்த்தீங்கன்னா உண்மை, நீதி, சமநிலை, அன்பு, பார்ட்னர்ஷிப் இவை அனைத்தும் நிறைவு செய்ய வந்தவர்கள் நீங்கள். உங்கள் கர்மம் உங்கள் மகிழ்வுடன் இருப்பதை பார்த்து பிறரும் மகிழ்வார்கள். நீங்கள் குழப்பத்தில் இருந்தால் வாழ்க்கை ஸ்லோவாக இருக்கும். நீங்கள் ரொம்ப குழப்பத்தில் இருக்கீங்க, ரொம்ப ஒரு இதாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையும் ஸ்லோவாக தான் இருக்கும். நன்மை தரும் கர்மா என்ன தெரியுமா? டிப்ளமசி அப்படின்னு சொல்லுவாங்க. பீஸ் மேக்கிங் அபிலிட்டி, ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப், ஹானஸ்ட் ஹார்ட் பர்சன் இஸ் துலாம் ராசி. குயிக் லக் அப்படிங்கிறது உண்டு. இதெல்லாம் அதாவது நல்ல பர்சனாலிட்டி இதெல்லாம் உள்ளவங்க துலாம் ராசிக்காரங்க. சிரமம் தரும் கர்மாலாம் என்னென்ன தெரியுமா? சில விஷயங்கள் கன்ஃபியூஷன் இன் டெசிஷன், ஒரு முடிவு எடுக்கிறதில் திணறீங்க. டிபெண்டன்சி ஆன் அதர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். பார்ட்னர் ரிலேட்டட் டிலேஸ் எல்லாம் உண்டு. மனம் மாறுபாடு, அது பேர் பார்த்தீங்கன்னா ஓவர் கைண்ட்னஸ் லீடிங் டு பெட்ராயல். ஸோ இது எல்லாமே உண்டு. துலாம் ராசிக்கு பிரம்மன் எழுதிய விதி தலையெழுத்து என்ன அப்படின்னா, உங்கள் வெற்றியின் கதவு உங்கள் மனநிலையிலேயே. உன் தராசு சமமாக இருந்தால் உன்னை யாருமே தடையாக முடியாது. உன்னுடைய தராசு மாதிரி நீங்கள் கரெக்டாக இருந்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. துலாம் ராசிக்கான குறிப்பிட்ட தலையெழுத்து கோடுகள் 3. பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா மிக பெரியது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் தனியாக வெற்றி பெறுவீர்கள். ஆனால் இணைப்பு, கூட்டாண்மை, திருமணம், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இவை வந்தால் 10 மடங்கு பெருசாக இருக்கும். நிறைய சில விஷயங்கள் நல்லா இருக்கும். உங்களுக்கு நேரம் இருந்தால் சரியான முடிவு எடுப்பீர்கள். உங்களுக்கு கரெக்டான ரஷ்ல டிசிஷன் எடுத்தீங்கன்னா லாஸ். இப்பயே சொல்லிட்டேன். அமைதியாக டிசிஷன் எடுத்தீங்கன்னா பிக் சக்சஸ். இது என்றுமே ட்ரூ. இந்த 2 வார்த்தையுமே உண்மையான வார்த்தை. ரஷ்ல டெசிஷன் எடுக்காதீங்க, மிகப்பெரிய லாஸாக வரும். அமைதியாக முடிவெடுங்க, மிகப்பெரிய சக்ஸஸாக வரும். எதிரிகள் வரும், ஆனால் நீதி எப்பொழுதும் உங்கள் பக்கம். லீகல் இஷ்யூ இருந்தாலும் ஃபைனல் விக்டரி உங்களுக்கு தான்.
யார் தான் என்ன தான் உங்கள் மேலே கேஸ் போட்டாலும் சரி, என்ன தான் பண்ணாலும் சரி, வெற்றி உங்களுக்கு. அதுக்கான சூக்ஷ்மம் சொல்லித்தரேன். பணம் நடுநிலை, ஆனால் லக்ஸரி யோகா ஸ்ட்ராங். நீங்கள் எப்போதும் சிறப்பான வாழ்க்கை வாழ்வீர்கள். மணி கம்ஸ் மணி கோஸ், பட் கம்ஃபர்ட் பியூட்டி நெவர் லீவ் யுவர் லைஃப். ஸோ இதை வந்து நீங்கள் இங்கிலீஷில் இந்த வார்த்தையை நீங்கள் நல்லா நோட்டிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. மணி கம்ஸ் மணி கோஸ், பட் கம்ஃபர்ட் பியூட்டி நெவர் லீவ் யுவர் லைஃப். ஸோ அந்த மாதிரி மேரேஜ், லவ், மேரேஜ், கர்மிக் கனெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? துலா ராசியிலே பாஸ்ட் கனெக்ஷன்ஸ், லவ் வெரி ஸ்ட்ராங். சொந்த அதாவது கணவன் மனைவி உங்களின் மதிப்பை உயர்த்துவார்கள். கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் உங்களுடைய மதிப்பை உயர்த்துவார்கள். அந்த அளவுக்கு வாழ்க்கை இருக்கும். பிரம்மன் விதிப்படி உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? மேனேஜ்மெண்ட்டில் இருப்பீங்க, ஹெச்ஆரில் இருப்பீங்க, லாவில் இருப்பீங்க, மீடியாவில் இருப்பீங்க, ஃபேஷன், ஒரு ஃபேஷன் டெக்னாலஜி, ஃபேவர், ஸோ இந்த மாதிரியான ஏதாவது ஒரு இதில் இருப்பீங்க. இல்லைன்னா பப்ளிக் டீலிங் லக்கில் இருப்பீங்க, பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் நிறைய விஷயத்தில் இருப்பீங்க. சடன் ரைஸ், ஆனால் கொஞ்சம் டிலே ஆகும் சில நேரத்தில். அதாவது ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் எல்லாம் இருக்கும். சில பேர் ஃபாரின் ஒர்க்கர், ஃபாரின் கிளைண்ட்ஸ் லக், இதெல்லாம் இருக்கும். ஃபேமிலி, மேரேஜ் லைஃப்லாம் வந்து நல்லாயிருக்கும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்கும், ஆனால் போக போக சரியாயிடும். அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ராசிக்கு ஃபேமிலி ரெஸ்பெக்ட் இன்க்ரீசஸ் ஆஃப்டர் 30+. 30+க்கு அப்புறம் தான் ஃபேமிலியில் ஓரளவுக்கு சில விஷயங்கள் எல்லாமே. லவ், மற்ற விஷயங்கள் இதெல்லாம் ஓரளவுக்கு சக்ஸஸாக இருந்தால் கூட ப்ராப்பர்ட்டி வைஸ் எடுத்துட்டீங்கன்னா 2 மேஜர் ப்ராப்பர்ட்டி சான்சஸ் இருக்குது. 2 பெரிய வீடு அமையறதுக்கான மேஜர் ப்ராப்பர்ட்டி சான்சஸ். லக்ஸரி ஹவுஸ், நிறைய நல்ல ஒரு சில வீடுகள் உங்களுக்குன்னு சில விஷயங்கள். ஆனால் இழக்கக்கூடாது, விற்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கணும். வெஹிக்கிள் லக் இருக்குது. புது கார் வாங்குவீங்க, புது வண்டி வாங்குவீங்க, வெஹிக்கிள் லக் உங்களுக்கு இருக்குது. ஓனாக நீங்கள் பண்ணுவீங்க. ரிலேட்டட் டு ஸ்பௌஸ் ஆர் பார்ட்னர்ஷிப் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் லீகல் இஷ்யூஸ்லாம் வந்தால் சரி பண்ணிடுவீங்க, பெரிய வெற்றி. அதே போல் வந்து பார்ட்னர் ரிலேட்டட் கேஸ் கூட உங்களுக்கு பாசிபிள் தான், அது கூட நீங்கள் ஜெயிச்சு வந்துடுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எல்லாமே நல்லா இருக்குது. உங்களுடைய இதுபடி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கிட்னி, லோயர் பேக், கிட்னி சம்மந்தப்பட்டது, லோயர் பேக் வலி, அதே போல் ஸ்கின் இஷ்யூஸ் சில பேருக்கு இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா டயர்ட்னஸ்ஸு, மென்டல் ஸ்ட்ரெஸ் டியூ டு உங்களுடைய ஒர்க்கு, இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு அந்த இது இருக்கும். அதே போல் வந்து ரெமெடி வந்து எடுத்துட்டிங்கன்னா துளாராசி பொறுத்தளவுக்கு வெள்ளிக்கிழமையில் ஃபாஸ்டிங் இருங்க. அது உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றத்தை கொடுக்கும். சுக்கிரனுடைய மந்திரத்தை நிறைய சொல்லுங்கள், நிறைய மாற்றம் வரும். ரோஸ் வாட்டர், பன்னீர் சொல்கிறோம் இல்லையா, நிறைய கோவிலுக்கு வாங்கி கொடுங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெய்வ வழிபாடு, தெய்வ தன்மை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுலலாம் ரொம்ப டீப்படாக இருந்து குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். மென்டல் கிளாரிட்டி ப்ளஸ் ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு வரும். துலாம் ராசிக்காரர்களே, உங்கள் விதி ஒரு தராசு. ஒரு புறம் சோதனை வந்தாலும் மறுபுறம் வெற்றி நிச்சயம். பிரம்மன் எழுதிய தலையெழுத்திலே அழகும் அறிவும் சமநிலையும் சேர்ந்து வருவது உங்களுக்கு மட்டுமே. ஸோ நீங்கள் வந்து இப்படி தான் இருக்கணும், இதை தான் நம்ம இருக்கணும், இப்படி தான் நம்ம சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு துளாராசி நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சிறப்பு. நீங்கள் இதுவரையில் துளாராசிக்காரர்கள், எத்தனையோ துளாராசிக்காரர்கள் இந்த வெளிநாட்டிலையும் சரி உள்நாட்டிலையும் சரி எத்தனையோ துளாராசிக்காரர்கள் இருக்காங்க. ஆனால் எல்லா ராசிக்காரர்களும் இருக்காங்க. அதுலேயும் துளாராசிக்காரர்கள் சில பேர் இன்னும் நான் இந்த கோவிலுக்கு போனது இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு முறையாவது அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அதுதான் திருவண்ணாமலை. திருவண்ணாமலை போயிட்டு வாங்க. அருணாச்சலேஸ்வரர் சுவாமி தரிசனம் பண்ணுங்க. ஆலயத்தை அந்த பௌர்ணமியில் கிரிவலம் சுற்றி வராங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு முறை சுற்றி வாங்க. பௌர்ணமியில் தான் சுற்றி வரணும் கிடையாது, எந்த நாளும் சுற்றி வரலாம். சாயங்காலத்தில் 4 மணிக்கு மேலே ஆரம்பிங்க, காலையிலன்னா 4 மணிக்கு ஆரம்பிங்க. துளாராசி பொறுத்த அளவிற்கு நான் இன்னும் அந்த கோவிலுக்கு போனதில்லை சார். இப்போ நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க, சிங்கப்பூர், மலேசியாவில் இருக்கீங்க, வேறு ஏதோ ஒரு கண்ட்ரியில் இருக்கீங்க, ஆனால் நீங்கள் திருவண்ணாமலை வந்ததில்லை. இன்னும் டிவியில் தான் பார்த்துருக்கீங்க, மற்ற இதிலெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஆனால் நீங்கள் வந்ததில்லை. வருவதற்கான நேரமும் உங்களுக்கு சரியாக கிடைப்பதில்லை. சில பேருக்கு வந்தும் சில பேருக்கு சரியான தரிசனம் கிடைக்கவில்லை, பார்க்க முடியலை, எமர்ஜென்சியாக சீக்கிரம் போயிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்? மறுமுறை கண்டிப்பாக திருவண்ணாமலை வந்து சுவாமி தரிசனம் செஞ்சுட்டு போனீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு மேலும் 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 சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் சரி, அடுத்தடுத்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இன்னொன்று நான் சொல்கிறேன், ஏன் வெள்ளிக்கிழமையில் உங்களை ஃபாஸ்டிங் இருக்க சொல்கிறது அப்படின்னு சொன்னால் சுக்கிரனுடைய விஷயம். சுக்கிரனுடைய தெய்வம் சுக்கிரன்.
நீங்கள் எப்பொழுதுமே சரி நவக்கிரகத்தை சுற்றி வந்தாலும் சரி, எப்போது பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கெல்லாம் நீங்கள் போகிறீங்க, நவக்கிரகம் சுற்றி வரீங்க, பக்கத்தில் இருக்கிற இப்போது ஒரு கோவிலுக்கு போகிறோம், பக்கத்தில் ஒரு அந்த கோவிலில் கண்டிப்பாக நவக்கிரகம் இருக்கும், இல்லாமல் இருக்காது. அப்படி அந்த கோவிலுக்கு நீங்கள் போகும்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது, கையில் கொஞ்சம் மொச்சை வாங்கிக்கோங்க. வெள்ளை மொச்சைன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது கையில் ஒரு 100 கிராம் வாங்கிக்கோங்க. ஒரு சுவாமிக்கு ஒரு வெள்ளை துண்டு, இல்லைன்னா வெள்ளையில் ஏதாவது சுவாமிக்கு சின்னதாக ஒரு இது இருக்குல்ல, விநாயகர் பட்டு மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒன்று வாங்கிக்கோங்க. சுக்கிரனுக்கு சாத்துங்க. சுக்கிரனுக்கு அந்த வெள்ளை வஸ்திரத்தை சாத்தி மொச்சையை பாதத்தில் வச்சு, அதுக்கு அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், சுவாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணி ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க. இது வெள்ளிக்கிழமையில் ஃபாஸ்டிங்கில் இருந்து ஒரு தடவை செய்யுங்க. ஏதாவது முக்கியமாக ஒன்று நடக்கணும்னு இதை செஞ்சுட்டு பண்ணுங்கள். பிரம்மன் எழுதிய விதி உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸாக இருக்கும். இப்போ நான் சொன்ன விஷயம்லாம் எப்படி என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சுபம், வாழ்க வளமுடன். இதுவரையில் நாம் பார்த்தது பிரம்மன் எழுதிய விதி. அதாவது இந்த பிரம்மன் எழுதிய விதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் இதை நான் பொது பலன்னு நான் சொல்ல மாட்டேன். இது பொது பலன்னே நான் சொல்ல மாட்டேன். இது ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நடந்ததுன்னு தான் நான் சொல்லுவேன். நான் ஜென்ரலாக சொல்லலை, இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் நடந்தது அப்படின்னு தான் சொல்லுவேன். 90% நடந்தது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனால் 10% வேணால் மாறி இருக்கலாம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில், இன்றைய 2025 பிரம்மன் எழுதிய விதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால், இந்த ராஜ்குமார் சிவாச்சாரியார் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் உற்று கவனித்து பார்த்தால், ஆமாம் என் வாழ்க்கையில் இது நடந்தது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. சில பேர் இது பொது பலன்களாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் நடந்த ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆமாம் சுவாமி, எனக்கு இது நடந்தது, எனக்கு இது நடந்தது, நீங்கள் சொன்னது எனக்கு இது நடந்ததுங்கிறது உங்களுடைய கமெண்ட்டை நான் எதிர்பார்க்கிறேன். நன்றி, வணக்கம்.